186 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் இராணுவ துணைக்குழுக்களாலும் வெட்டி கொலை செய்ததாக நேரிலே கண்டு இந்த கொலை சம்பவத்திலே இருந்து தப்பியவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். ஒரு புதைகுழு மிகப்பெரிய பாரிய குழி அமைக்கப்பட்டு அங்கே டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு அங்கே வெட்டி அந்த குழிகளுக்குள்ளே மக்கள் போடப்பட்டார்கள். அப்படி வெட்டி போடப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழிகளுக்குள்ளே விழாமல் சற்று தள்ளி விழுந்து அந்த இளைஞன் குற்றுயிராக மீண்டு வந்து அவர் போலீசார் இந்த இடத்திலே வந்து மிக குழப்பத்தை விளைவித்தார்கள். ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு கொக்குவில் போலீஸிலே பணியாற்றுகின்ற MM பைசல் என்கின்ற ஒரு போலீஸ் சாஜன் இந்த இடத்திற்கு வந்து மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் 186 பேரிலே 85 பெண்களும் 10 வயசுக்குட்பட்ட 43 சிறுவர்களும் போலீசார் என்று வந்து பலரை கைது செய்து அந்த கல்லை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். எனது அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, எனது அக்காவின் பிள்ளைகள் 3, அம்மம்மா, அம்மப்பா ஆகிய 10 பேரை இந்த பாதிப்பில் இழந்துள்ளேன். இனத்தோஷத்தை தூண்டுறோம் என்று அவர் சொல்லி பெரிய ஒரு அடாவடித்தனத்தை படத்தை வந்து காட்டி ஜெஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா, நேற்றைய தினம் மட்டக்களப்பில் சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவு தூவி புனர்நிர்மாண பணிகள் நடந்துகிட்டு. அதில் வந்து சத்துருக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் பெயர்களை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற பேரில் பொறிக்கிற சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதில் வந்து பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தான் அதில் நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தவர். அந்த வகையில் அந்த இடத்துல அப்படி பொறிக்க வேண்டாம், அதாவது இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று பொறிக்க வேண்டாம் என்று போலீஸார் தெரிவித்ததடுத்து மக்களுக்கும் போலீஸாருக்கும் இடையில் முருகல் நிலை உருவாகினது. அதற்கு பிறகு அது ஒரு வாக்குவாதமாகவும் நீடித்த பிறகு மக்கள் தங்கள் சிறப்பு வாதத்தையும் சொன்னவர்கள். இது வந்து நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. சந்திரிகா பண்டாநாயக்க காலத்தில் இது வந்து நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. இது உண்மையிலேயே இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர்கள் அப்படி அச்சரிக்கிறதுக்கு தடையில்லை என்ற மாதிரியான பொருள்பட அவர்கள் அழைச்சிருந்தவை. இதற்கு பிறகு போலீஸாருக்கும் அவர்களுக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட்டு போலீஸார் 7 பேரை கைது செய்தவை. அது மட்டும் இல்லாமல் அதை பொறிச்ச அந்த மேசனை கொண்டே அதை திருப்பி அவர்கள் அகற்றியிருக்கணும். உண்மையிலேயே இந்த செயல் வந்து பலராலும் ஒரு விமர்சன ரீதியாக பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தோட தொடர்புடைய காணொலியாக தான் இது இருக்க போது. தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. அடுத்த 1990ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி சத்துருக்கொண்டான், பனிச்சேடி, கொக்குவில், பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த 186 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் இராணுவ துணைக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட 34வது நினைவு நாளை இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 34 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே அன்றைய நாட்களிலே யுத்த அசாதாரண சூழல் தோன்றியிருந்த அந்த காலத்திலே இந்த மக்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் 3 நாட்களுக்கு முன்னர் வந்தாரமூலை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சுற்றி வளைப்பு படுகொலையின் பின்னர் பலர் இந்த சொந்த இடத்திற்கு திரும்பியிருந்த வேளையிலே இதே நாளில் இதே மாதம் 90ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த 4 கிராமங்களையும் சுற்றி வளைத்த இராணுவத்தினர் போய்ஸ்டவுன் இராணுவ முகாமிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி 186 அப்பாவி பொதுமக்கள் உட்பட பலரை அங்கே அழைத்து சென்று அங்கே அவர்களை வெட்டி கொலை செய்ததாக நேரிலே கண்டு இந்த கொலை சம்பவத்திலே இருந்து தப்பியவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். ஆகவே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் இராணுவத்தினோடு இயங்கிய ஊர்காவல் படையினராலும் அதேவேளை துணை இராணுவ குழுக்களாலும் மேற்கொண்டது என்பது மிக தெளிவாக நிரூபணமாகியது.
1995ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களால் இந்த படுகொலைக்கென்று சொல்லி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டது. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அன்றைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பலர் இந்த படுகொலையிலிருந்து தப்பியவர்கள் நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். அந்த சாட்சியத்தின் போது அன்றைய நாட்களில் இங்கே இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பேர்சி பெர்னாண்டோ ஆகியோருடைய தலைமையிலே வந்த இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த இராணுவ முகாமிலே ஒரு புதைகுழு மிகப்பெரிய பாரிய குழி அமைக்கப்பட்டு அங்கே டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு அங்கே வெட்டி அந்த குழிகளுக்குள்ளே மக்கள் போடப்பட்டார்கள். அப்படி வெட்டி போடப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழிகளுக்குள்ளே விழாமல் சற்று தள்ளி விழுந்து அந்த இளைஞன் குற்றுயிராக மீண்டு வந்து அந்த உண்மை சம்பவங்களை உயிர் பதற வைக்கின்ற அந்த படுகொலை சம்பவங்களை அங்கே சொல்லியிருந்தார். ஆகவே அந்த சம்பவங்களை பதிவு செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது ஆதாரத்தோடு நிறுவனமான உண்மை என்பதை அந்த அறிக்கையிலே இறுதி செய்து ஜனாதிபதியுடைய கைகளிலே அது வழங்கியிருந்தார். அதன் பின்னர் இந்த இடத்திலே அமெரிக்காவிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து பட்ரீசியா லோரன்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை 91ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டு வரை இந்த மண்ணிலே இருந்து இந்த படுகொலை சம்பந்தமாக ஆய்வு செய்து தன்னுடைய கலாநிதி ஆய்வை அவர் செய்துகின்ற பொழுது அவர் அந்த ஆய்வின் மூலம் சாட்சிகள் மூலம் இந்த படுகொலையை இராணுவமும் துணைக்குழுவும் ஊர்காவல் படையும் செய்தது என்பதை தன்னுடைய அறிக்கையிலே எழுதி அதையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவர் தெரிவித்திருந்தார். அதன்போது கேப்டன் கேரத் விஜயநாயக்கா அவர்களையும் வர்ணகுல சூரிய அவர்களையும் ஜனாதிபதி ஆணைக்குழு அழைத்து விசாரணை செய்திருந்தார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் ஊர்காவல் படையினாலும் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற உண்மை நிறுவனமாக்கப்பட்ட உண்மை. இன்றைய நாளிலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காக இறந்தவருடைய பெயர்கல்களை பதித்து யார் கொலை செய்தார்கள் என்பதையும் ஒரு கல்படிவத்திலே பதித்த பொழுது போலீசார் இந்த இடத்திலே வந்து மிக குழப்பத்தை விளைவித்தார்கள். ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு கொக்கிவில் போலீஸிலே பணியாற்றுகின்ற MM பைசல் என்கின்ற ஒரு போலீஸ் சாஜன் இந்த இடத்திற்கு வந்து மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலம் மூலம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் பாலகிருஷ்ணர் அவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார். ஏனையவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார்கள். கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே, அமெரிக்க தேசத்தின் கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே இருந்து மேற்கொண்ட ஆய்விலே உறுதி செய்திருக்கிறார். பட்ரீசியா லோரன்ஸ் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதை நிறுவனம் செய்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இராணுவமோ துணைக்குழுவோ அல்லது ஏனையவர்கள் அரசு சார்பிலே இந்த கொலையை நடந்தது என்று சொல்லி நீங்கள் பதிவு செய்ய வேணாம் என்று சொல்லி. உண்மையிலே இந்த நிலவரத்தை பாருங்கள். யார் படுகொலை செய்தார்கள் என்பதை கூட ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இன்று ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற வேட்பாளர்கள், பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள் 76 வருட பிரச்சனைக்கு தீர்வு காணப் போகின்றோம், தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் இங்கே போலீசாரும் இராணுவத்தினரும் இங்கே மக்கள் தங்களை யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற கருத்து சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாதவர்களாய் அவர்கள் அள்ளி வீசுகிற வாக்குறுதிகளை உண்மையான முகத்தை போலீசார் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலை என்பது கொலை அல்ல. இந்த 186 பேரிலே 85 பெண்களும் 10 வயசுக்குட்பட்ட 43 சிறுவர்களும் 25 வயோதிபர்களும் உள்ளடங்கலாக 3 கைக்குழந்தைகள், 10 மாதத்துக்கு உட்பட்ட 3 கைக்குழந்தைகள் இந்த படுகொலை சம்பவத்தின் மீதும் கொலை செய்யப்பட்டார். இது சாதாரண ஒரு விடயம் இல்லை. ஆகவே யார் செய்தார்கள் என்பது தெரியும். ஆனால் இதை செய்ய இந்த நினைவேந்த நிகழ்விலே அந்த யார் செய்தார்கள் என்பதை பதிக்கின்ற அந்த கல்லை பதித்த பொழுது போலீசார் இன்று வந்து பலரை கைது செய்து அந்த கல்லை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் என்பது பொய்யாக இருக்கிறது. ஆகவே அதனால்தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் அநீதிக்கும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலைகளுக்கும் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபோதும்
தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்காது, ஒற்றையாட்சி தீர்வை தர முடியாது. சர்வதேசத்தின் மூலமே தமிழர்களுக்கும் 34 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாகவும் உறுதிப்படுத்தியும் இதுவரை விசாரணைகளோ கைதுகளோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இன்றும் சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட சார்பு 1999 அன்று சத்ருகொண்டான், பனிச்சேடி, கொக்கிவேல், புள்ளியாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்ட 34வது ஆண்டு என்று நினைவு கூறுகிறோம். இந்த படுகொலையில் மிகவும் பாதிக்கப்பட்டவனாக நான் இதை பதிவு செய்கின்றேன். இந்த படுகொலையில் எனது அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, எனது அக்காவின் பிள்ளைகள் 3, அம்மம்மா, அம்மப்பா ஆகிய 10 பேரை இந்த பாதிப்பில் இழந்துள்ளேன். இதற்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சொந்த பிரஜையே இந்த நாட்டிலே சொந்த இராணுவமே கொலை செஞ்சது. நாங்கள் அதை உண்மையை சொன்னால் இன்று எங்களை போலீஸ் கைது செய்து இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் சென்று எங்களோட வாக்குமூலம் எடுத்து பல மிரட்டல்களை இட்டு போலீஸார் அடாவடித்தனத்தை இட்டு இந்த அடாவடித்தனத்துக்கு இன்று முக்கியமாக இந்த போலீஸில் தலைமை தாங்கினவர் ஒரு ஏறாவூரைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் MM ஐசர் என்பவர் தான் இந்த பிரச்சனையை மிக பூதாகாரமாக எடுத்து பெரிய பிரச்சனையாக்கி எங்களை கைது செய்த அளவுக்கு சென்றவர். இவர் ஒரு நாங்கள் உண்மையை சுட்டிக்காட்டினால் இனத்தோஷத்தை தூண்டுறோம் என்று அவர் சொல்லி பெரிய ஒரு அடாவடித்தனத்தை படத்தை வந்து காட்டி எங்களை கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 2 ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நான் சாட்சியங்கள் அளித்துள்ளேன், நேரடியாக சாட்சியங்கள் அளித்துள்ளேன். இது இலங்கை இராணுவத்தாலும் முஸ்லீம் உருவாப்படையினாலும் இந்த சத்ருகொண்டான் படுகொலை செய்யப்பட்டது என்று நேரடியாக நான் சாட்சியங்கள் கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படுகொலைக்கு இந்த போஸ்டன் கேம்பில் இருந்த கேப்டன் பர்ணகுலசூரிய, கேப்டன் விஜயநாயக்க, கேப்டன் கேரத், அதே நேரத்தில் மட்டக்களப்பில் பிரிகேடியராக இருந்த இந்த படுகொலைக்கு பேசு பெர்னாண்டோ, இந்த படுகொலைக்கு இந்த இராணுவமே சூத்திரதாரிகள் என்று சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நிறுவப்பட்ட பாலகிருஷ்ணர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்கள் திட்டத்தெளிவாக இந்த விசாரணை இந்த படுகொலைக்கு முக்கிய சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டவர்கள் இந்த இராணுவ 4 பேரும் என்று திட்டத்தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டத்தெளிவாக கூறியும் இதுவரைக்கும் எங்களுக்கான நீதியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. 34 வருஷமாக எந்த நீதியும் கிடைக்கவில்லை. எனவே இந்த விசாரணை நாங்கள் வேண்டிக்கொள்வது இலங்கை அரசாங்கத்தில் எந்தவித உள்நாட்டு விசாரணையில் எந்தவித நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. இந்த விசாரணை சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேசத்தில் விசாரித்து இந்த எங்கள் உறவுகளுக்கு ஏன் என்ன நடந்தது என்றை இந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.